உதக்கண்ணா மாமா 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 கடையில படுத்துக்கோ மாமா. இல்ல முதுகுல் படுத்துக்கோ. ஆளை பாரு அரஞ்சண்ணா இங்க பாரு. என்னத்துக்கு மாமா இதெல்லாம்? எல்லாரு கண்ணும் ஒரே மாதிரியா இருக்காரா தம்பி? பல வயிற்றுச்சல்கார பையன்லாம் இருக்கான். நீ அமோகமா இருக்கணும், அதுக்குத்தான் இது. ஜாகிரதையா போயிட்டு வா. சரி மாமா, போயிட்டு வரமா. இது கண்ணை காட்டுது. அங்க என்ன பாருங்க. அவளையே மிரட்டுறீங்க. அப்ப நீ போ. அங்க ஒண்ணும் முடியல, எல்லாம் இங்கதான். மூடுங்க வாய. மாமா மாமா மீசரமா பேசுது மாமா. என்னடா பண்றது? நம்ம வீடே கட்டி போச்சு. உன் பெரியக்கா இருக்கும் போது அவ எனக்கு பொண்டாட்டியா இருந்தா. இப்ப இந்த சின்னக்கா இருக்கால, அவளுக்கு நான் பொண்டாட்டியா இருக்கிறேன். நீங்க தான் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. சும்மாறா இடம் கொடுத்துட்டேனா? என்ன வீடு கட்டவா? ஆளை பாரு. கல்யாணமான புதுசு பாரு, சின்னஞ்சிறு வயசு, மாப்பம் பிடிக்கிற வயசு. Thank you, sir. Yes, sir. Ratma? கும்பிடுங்க. என்னடா மாணிக்கம் ஐயா, இந்த வருஷம் தான் என் வயல்ல எனக்கு கிடைக்கிறாப்ப இருக்கு. ஐயா இந்த பையனோட சேர்ந்து இந்த நெல்லு முட்டை இருக்கு. அம்மாவும் நீங்களும் இந்த வருஷம் ஐயனார் கோவில் திருவிழாவுக்கு அவசியம் வரணும். முதல் குத்தையில வளைஞ்ச நெல்ல ஐயனாருக்கு பொங்கல் வைக்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தானே? ஆமாங்க. வரலாமே. ஐயா ஏண்டா ஜெயிலுக்குள்ள ஒரு வாட்டி சுத்தி பாக்கலாங்களா? மூட்டையெல்லாம் இறக்கி போட கொஞ்சம் நேரம் ஆகும். ஓஹோ, அப்ப இன்னொரு வாட்டி பார்க்கலாம். சரிங்க. மணிக்கம் அம்மாவை சாப்பாடு போட சொல்லி சாப்பிட்டு போங்க. ரைட். நமக்கு எந்த ஊரு? சூப்பரண்ட் ஐயா ஊர் தான், அள்ளிக்குளம். இங்கிருந்து 6வது மைல். ஐயா நிலத்தை இப்ப நான் தான் பாக்குறேன். அப்படியா? ஆமா. நமக்கு எந்த ஊருங்க? பக்கத்துல தான், 20-30 மைல்ல இருக்கு. நம்ம ஊர் பக்கமா இருந்தா போற போக்குல ஏதாவது சேர்த்து சொல்லி விடலாமேன்னு கேட்டேன். வீடு இருக்கா? அந்த பழக்கம் இல்லைங்க. பரவாயில்ல. உட்காந்து வச்சு ஊட்டணுமா? ஏயா நீங்க சனிக்கிழமை நான் ஒரு பொழுது ஆயுள் கைதிக்கு என்ன ஒரு பொழுது வேண்டி இருக்கு? சொல்லு சொல்லையா, நான் வெளியே சொல்லல. இவ்வளவுதான் சாம்பாரா? ஒரு பொழுதுன்ற அப்புறம் இவ்வளவுதான் சாம்பாராங்கிற? திருற சிந்தனையா? யோ, வர்றதுக்கு முன்னால சிந்திக்கணையா, வந்ததுக்கு அப்புறம் என்ன சிந்தனை? இந்தா ஒரே சாம்பாரா? இல்ல அதே சாம்பாரா? உனக்கு ஐட்டம் வேற மாத்திரமா? வேண்டாம் அப்படின்னு சின்னியா? சாப்பிடு. பக்கத்துல கஞ்சி இருக்கு பாரு. சாப்பாட்டையே தூக்கி அடிக்க எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிக்கலன்னு திருப்பி அனுப்பணும். உன் இஷ்டப்படி நடக்கிறதுக்கு இது உன் வீடு இல்ல. ஏன் சாப்பாடு சாரி நான் எது வேண்டாம் செய்வேன். ஜெயில் விதிகளுக்கெல்லாம் கட்டுப்படாம நடந்துட்டு இருக்க. உன்னை என்ன செய்யறேன் பாரு. என்ன செய்ய சாரு? ஒழுங்கா நடந்துக்கவா. ஒழுங்கா நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க சாரு? சாரு தூக்கில போடுங்க. சாமுண்டி என்ன நீ பண்றது உங்களுக்கே நல்லா இருக்குதா? என்னது என் பத்திய கூட பார்க்காம உங்க பத்திக்கு சோறு கொடுத்தா அது இப்படியா மண்ண போடுறது? ரொம்ப அட்டகாசம் பண்றீங்க. அட்டகாசமே பண்ணி மத்தவங்களை அழிக்கிற இந்த உலகத்துல நான் அட்டகாசம் பண்றேன்டா. நாய் நம்மள கிடைக்குது, திருப்பி கிடைக்கிறதா? எனக்கு சோத்தோட அருமை தெரியும். நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறீங்க, மணி அடிச்சுடனே சோறு போட்டுறாங்க. வெளியே
ஒரு உருண்டை சோத்துக்கு ஆளா பறக்குறாங்க. நான் அடிக்கடி வெளியே போயிட்டு உள்ள வர்றவ. சோறு சோறு நீ ஏண்டா கத்துற? சோத்தால் அடிச்ச பிண்டம் எச்சி சோறு. கேவலம் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு நீ ஜெயிலுக்கு வந்த, நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன்டா. சரிங்க, உன் சக்திக்கு நீ கொலை பண்ணலாம், என் சக்திக்கு நான் பிக் பாக்கெட் தான் அடிக்கலாம். அப்படி இல்லாம நான் ஒரு கொலைகாரன்னு வச்சுட்டேன், நீ ஒரு பிக் பாக்கெட்னு வச்சுட்ட. நான் ஏண்டா பிக் பாக்கெட் அடிக்கணும்? உழைச்சு உழைச்சு உருக்கேர்ன உடம்புடா, நான் சிங்கம்டா. என் கையில கிடைச்ச ஒண்ணு அப்படியே நசுக்கி கம்பிக்கு என்ன பூசிடுவேன் பாடா. அடங்க மாட்டே நீ சிங்கமா நீ? அப்பா சிம்ம குரல். அப்ப ஏற்பட்ட சிங்கம் வலையில மாட்டினப்ப என்ன மாதிரி சுண்டலி தான் காப்பாத்திச்சு. 2ஆம் கிளாஸ் பாடம் அப்ப படிக்கிற நீ இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? போங்கடா அண்ணே, நான் கிட்ட வரமாட்டேன். வந்தா நீ என்ன பிசைஞ்சு கம்பிக்கு எண்ணெய் பூச்சிடுவேன். நான் ஒண்ணும் செய்ய மாட்டேமா. உன் காதை கொண்டா. அது ஒண்ணுதான் நல்லா இருக்கு, அது ஒண்ணு பண்ணிடாத. ஜெயிலுக்குள்ளியாவா? எனக்கு வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணுது, நான் அப்புறமா வரேன். என்ன செஞ்சா தெரியுமா? அத்தனை பெரிய திருவிழா கூட்டத்துல அந்த மாணிக்கம் பயத்தான் பாரு, அவன் மடியில் தலை வச்சுக்கிட்டு அவன் தாளாங்கொட்டையில் பிடிச்சி தொங்கிட்டு சின்ன வயசுல இருந்து பழகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா என்ன தப்பு? சின்ன வயசு சவண்டுகிட்டா திருவிழா கொடுத்துட்டு போனா, ஆனா அந்த காலத்துல சின்ன வயசு இப்ப ஜென்மம் பாடுவாள். சரி, அதாவது இதை சும்மா விட்டு வைக்கிறது எனக்கு சொல்லலை. என்ன கலப்பு திருமணமா? பயமுடும் கலப்பு திருமணமாவது இல்ல. 4 வருஷத்துல பாக்கணும் நம்ம பையன் அவனுக்கு. மாமா எனக்கு வேலை நெருங்கியாச்சு, கோயிலாவும் கட்டிக்கிற முகூர்த்த வேலை நெருங்கியாச்சு. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அப்படியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. சின்ன மாமா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணன் தான் பண்ணிட்டாரடா, நல்லா பண்ணிருப்பாரு. சொல்லி அனுப்பு. சங்கிலி திருட்டு பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் உன் கூட பிறந்தது. ஆமா, இது ஆயுள் பூரா உன்னால விடவும் முடியாது. அந்த மாரிமுத்து பைய அன்னைக்கு நீ மாடு திருடி விக்க சொன்னத 4 பேர் முன்னால சொல்லி உன் மானத்தை வாங்கல. ஆமா, இத மாதிரி தான் உன்னை காட்டி கொடுத்துட்டே இருப்பான். எதுக்கு நீ சம்மதப்படுறியா? கொடுப்பேன் அவனுக்கு, நானு அவனுக்கு கொடுப்பனா? கொடுக்க மாட்டேன். ஏய், அவனுக்கு கொடுக்கறத பார்க்கணும். பாடந்த கிணத்துக்குள்ள தள்ளி வேடிக்கை பார்ப்பான். இப்ப சங்கிலி புள்ளேன்னு இருக்கிற பேர் போய் அப்புறம் விலங்கு புள்ளேன்னு பேர் வரும். அதெல்லாம் ஏன் உனக்கு? ஆமா, வேற என்ன? மாப்பிள்ளை மாத்திட்டேன். இருக்கி யாரு? நம்ம மாணிக்கம் இல்ல சார். மாம்பழம் மாணிக்கமா? மாம்பழமாவது புளியம்பழமாவது சும்மாடா. நம்ம மாணிக்கம், பக்கத்து விட்டு மாணிக்கம். அட இவனா? அவன் ஒத்துக்க மாட்டானே. எவன் சொன்னவன்? சும்மா உனக்கு தெரியாது. அவன் கை காலில் விழுந்து, டேய் அப்பா என் பொண்ணை நீ கட்டிக்கடான்னு சொல்லிக்கிட்டு அவன் கால நான் விழுந்த கட்டிக்க முடியும். நான் செய்யல. ஆமா மாமா, அஜித் சாமி கூட்டிட்டு வந்துட்டேன். அஜித் சாமி கூட்டிட்டு வந்துட்டேன். அஜித் சாமி என்ன மேல படிக்கிறேன் மாமா? எனக்கும் கோகிலாவுக்கும் நல்ல முகூர்த்த நாளா பார்த்து வைக்க சொல்லுங்க மாமா. உனக்கும் கோகிலாவுக்குமா? டேய், கோகிலா உனக்கு கிடையாதுடா. நாளைக்கு பாருங்க பையன் ஊழல்.
இன்னைக்கு சாயங்காலம் ஐயனார் கோயில் போறீங்களா? வரேன். ஏன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சந்தோஷமான சமாச்சாரம் தான். சரி சரி வரேன். இந்த மாணிக்கு பயலும் கோயிலாவும் இன்னைக்கு சாயங்காலம் இதே ஐயனார் கோயில சந்திக்கிறதாகவும் பேசிக்கிட்டாங்கோ. ஒரு ஐடியா. என்னடா என்னடா? அந்த மாணிக்கம் பயலால உனக்கு இவ்வளவு இடங்கள் வருது. உனக்கு இன்னும் சந்தேகம். அவனை தீர்த்து கட்டு. தீர்த்து கட்டுறதுன்னா ஆடை இல்லடா, ஒரு கையோ காலையோ வாங்கி போடுறது. அதுக்கப்புறம் உங்க மாமா அவனுக்கு எப்படி பொண்ணை கொடுப்பாருன்னு நான் ஒரு கை பாக்குறேன். மாணிக்கத்தை கை வேற கால் வேறையா ஆம்பளை சாப்ஸ் போடலாங்கிறியா? அதுல நீ கவலைப்படாதப்பா, ஒண்ணு நாங்க பாத்துக்கிறோம். கோயிலா சந்திச்சு பேசிட்டு போற போது மாணிக்கம் வயலெல்லாம் சுத்தி பாத்துட்டு போவான். அப்ப நாம பாத்துக்குவோம். எச்சில பாத்து துப்புப்பா. பார்த்துதான்டா துப்புறேன். மானங்கட்ட பசங்க. டேய், யாரா மானங்கட்டவன்? மானம் உள்ளவனுக்கு தான்டா ரோஷம் வருது. உனக்கேண்டா ரோஷம் இருக்கு? இல்ல, என்ன சொல்றேன்னு பார்த்தேன். டேய், நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என் விஷயத்துல குறுக்க வந்துகிட்டே இருக்கிற. என்ன யாருன்னு உனக்கு தெரியாது. குறுக்கு நும்ப அப்படி நைஸா பட்டக்கு நொடிப்ப. நீ தான் என் விஷயத்துல குறுக்க வந்துகிட்டு இருக்க. முதல்ல உன் குறுக்கிறத பத்திரமா பாத்து வச்ச. ஏ பட்ட சட்டி, என்னடா கேட்கறதுக்கு பதில் சொல்லாம போற? வாடாங்க. என்னடா கேட்க போற? சின்ன கேள்விதான்டா. அப்பந்தேரு தெரியாத பையன அடிச்சிட்டியா? அடிக்கிறா